சென்னை அசோக் நகர் நல்லாங்குப்பம் பகுதியில் லிட்டில் ஃப்ளவர் என்கின்ற தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பி பிரிவில் படிக்கும் மாணவன் அங்கு பணியாற்றக்கூடிய தமிழ் ஆசிரியர் சுதாகர் என்பவரால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு மாணவன் அவர்கள் மிகவும் உடல்நிலை மோசமடைந்து ஒரு 20 நாட்கள் கழித்து இதில் வெளியே சொல்ல பயந்து கொண்டு தாயிடமும் தந்தையிடமும் சொல்வதற்கு பயந்து கொண்டிருந்த மாணவன் தன்னுடைய உடல்நிலை மோசமடைவதைக் கண்டு தாய் ஏனப்பா சோர்வாய் இருக்கிறாய் என்று கேட்டவுடன் தமிழாசிரியர் நான் போகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் என்னுடைய மார்பை பிடிப்பதும் என்னுடைய ஆணுறுப்பை பிடிப்பதும் என்று அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இதனால் என் வயிற்று பகுதி அடி வயிற்று பகுதி மிகவும் வலி நிறைந்ததாக உள்ளது என்றுடன் தாயார் அதிர்ச்சியடைந்து அவருடைய கணவர் குமார் அவரிடத்திலே இந்த தகவலை சொல்லியிருக்கிறார். குமார் அவர்கள் உடனடியாக பள்ளி நிர்வாகத்திடம் தலைமை ஆசிரியர் தாளாளர் உட்பட அவரிடத்திலே முறையிட்டு இருக்கிறார். ஆனால் அவர்கள் இதை எளிதாக கடந்து கொண்டு அந்த ஆசிரியரை காப்பாற்றுவதற்கு அந்த பள்ளியினுடைய நற்பெயருக்கு களங்கம் வந்துவிடக் கூடாது என்று காவல்துறையின் உதவியோடு அவர் மீது அந்த ஆசிரியர் மீது சாதாரண ஜே குற்றவியல் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பின்பு அந்த மாணவன் ஒரு தனியார் மருத்துவமனையில் நுங்கம்பாக்கத்தில் இயங்கக்கூடிய காஞ்சி காமாட்சி கோடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கே பணம் செலுத்த முடியாமல் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அரசு ராயப்பேட்டை பொது மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்படுகிறார். ஒரு ஆட்டோ ஓட்டும் கூலி தொழிலாளி, ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த இந்த மகனுக்கு நேர்ந்த கொடுமை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் பார்வைக்கு வந்து மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன் என்னுடைய பார்வைக்கு வந்தவுடன் இதை தலைமையிடத்திலே தகவல் தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் SS பாலாஜி அவரிடத்திலே இந்த தகவலை சொல்லி காவல்துறையை முற்றுகையிடும் போராட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட அந்த மாணவனுக்கு நீதி வேண்டும். அவருடைய குடும்பம் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளது. இந்த துறை ரீதியாக இந்த சட்டத்திலே அவர்கள் போக்சோ சட்டத்திலே காவல்துறை இன்றைக்குத்தான் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வந்திருக்கிறது, சரியான விசாரணை செய்ய முடியாத சூழலில் இன்றைக்கு அது தெளிவாக அந்த மாணவன் பாதிக்கப்பட்ட நிலையை உணர்ந்து நாங்கள் போக்சோ சட்டத்திலே அந்த குற்றவாளியை இன்றைக்கு கைது செய்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை உடனடியாக அந்த குற்றவாளிகள் மட்டுமல்லாமல் சுதாகர் மட்டுமல்லாமல் அந்த பள்ளி நிர்வாகத்தை தலைமை ஆசிரியர் தாளாளர் உட்பட அனைவரையும் கைது செய்து அவர்களை சிறைப்படுத்த வேண்டும். பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட அந்த மாணவனுக்கு நீதி வேண்டும். அவருடைய குடும்பத்தை ஆறுதல் படுத்துவதற்கு அரசு அவர்களுக்கு ஆறுதல் தர வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இன்றைக்கு காவல் அதிகாரிகள் ஆய்வாளர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அவர்களை நம்பி இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம். உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் தென்சென்னை மாவட்டத்தினுடைய கோரிக்கை. எதுக்காக வழக்கு பதிவு பண்றதுல இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்குது? இல்ல நீங்க சொல்ற மாதிரி வழக்கு என்ன மோட்டிவ்? அதாவது காவல்துறை எப்போதுமே எளியவர்களை கண்டால் அவங்க சரியான வழக்கு பதிவதில்லை. இவங்க என்ன செய்ய போறாங்க, இவங்களால என்ன முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு பேர் இயக்கம் இருக்கிறது. காவல்துறைக்கு தெரியும் யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்திலே குரல் கொடுக்கக்கூடிய அந்த நிலையிலே விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம். இந்த மாணவனுக்காக நீதி வேண்டி இந்த குரலை கொடுக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் இதில் பின்வாங்க மாட்டோம். உயரதிகாரிகள், காவல்துறை உயரதிகாரிகள் சொல்லிருக்கலாமே இந்த மாதிரியான சரியான முறையில் இல்ல. பள்ளி நிர்வாகம் யாருடைய அழுத்தம் என்பதெல்லாம் அது அவருடைய பார்வைக்கு உள்ளது. ஆனால் இன்றைக்கு அவர் எங்களிடத்திலே முறையிட்டார். உடனடியாக நாங்கள் காவல் அதிகாரிகளிடம் இது பற்றியான முற்றுகை போராட்டம் நடத்தவிருக்கிறோம் என்று சொன்னோம். இன்றைக்கு செய்தியாளர்கள் உங்களிடத்திலும் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அந்த மாணவனுக்கு நீதி வேண்டும்.
யார் இதில் பின்புலமாக இருந்து செயல்படுகிறார் என்பது எங்களுக்கு தெரியும்.